श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40. இந்த கிரந்தத்தை நம்ம கடந்த 2 வாரங்களா படிக்க ஆரம்பிச்சோம். இதில் முதல் ஸ்லோகம் கேளுங்க. சத் प्रत्ययाः किं नु विहाय सन्तं हृद्येष चिन्ता रहितो हृदाख्यः कथं स्मराम तममेयमेकं तस्य स्मृतिस्तत्र दृढैव निष्ठा। சித்து சிந்தா ரெண்டு தான் இங்கே இருக்கின்றது அப்படின்னு கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். அந்த சித்துக்கு பேர் இங்கே சத்தனி கூட சொல்லலாம். ஸோ சத் அనే வார்த்தையோட இந்த ஸ்லோகம் ஆரம்பமாகிறது. சந்தம் அதோடைய ரூபாந்தரம், சத்துடைய ரூபாந்தரம் சந்தம். ஸ்லோகத்தில் சொன்ன 2 வார்த்தைகள் சந்தம் அண்ட் சத் பிரத்யயாக. இந்த ஸ்லோகத்தையுடைய அர்த்தத்தை நம்ம ஓரளவுக்கு நல்ல விசாரணம் பண்ணிட்டு கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். சந்தம் అనేది திருக் அப்படின்னு சொல்லலாம். சத் பிரத்யயாகனு சொல்கிறது திருஷ்யம்னு சொல்லலாம். திருக்கன்னா பார்க்கிறவன், திருஷ்யம்னா பார்க்கப்படுறது. பார்க்கப்படுறதுன்னா தெரிஞ்சுக்கப்படுறது எல்லாமே. நித்தியம் இந்த சந்தம் திருக்கு நித்தியம்.
நேச்சுரல். அடுத்த பக்கம் சத் பிரத்யயாக அனித்யம். சத் பிரத்யகான்னு என்னமோ புதுசாக இருக்குன்னு கஷ்டப்பட வேண்டாம். எண்ணங்கள் எல்லாமே சத் பிரத்யயாக. அனாத்மா திருஷ்யத்துடைய எண்ணங்கள் எல்லாமே பிரத்யயமன்ன எண்ணம், ஆலோசனை, தாட். அப்போ அது வரும் பிரத்யாக நீ சொல்லலாம் இல்லையா? சத் பிரத்யாக நீ ஏன் சொல்லணும்னா, சத் இருக்கிறதுனால தான், பிம்பம் இருக்கிறதுனால தான் பிரதிபிம்பம் ஏற்படும். இல்லைன்னா மனசு புத்தி எல்லாம் ஜடம். அது அதுக்கு ஒரு சைத்தன்யம் கடன் வாங்கி அது மேலே வெளிச்சம் உளுந்ததுனால அதையும் இப்போதைக்கு பலது காட்டுறது. அது சைத்தன்யமாக இருக்கு, ஆனால் உண்மையாக அது ஜடம். அதேபோல் சந்தம்னு சொல்கிற இந்த சத்து நிர்விசேஷம். அடுத்த பக்கம் சவிசேஷம். நிறைய அதில் விசேஷணங்கள் இருக்கும். இங்கே விசேஷணங்கள் ஒன்றும் கிடையாது. இது சந்தம் சத்து ஸ்வதந்திரம். ஆனால் அடுத்த பக்கம் அது எல்லாமே அஸ்வதந்திரம். கடைசியாக சித்தன்னு சொன்னால் ஸ்வரூபம்னு சொன்னோம். இன்னொரு பக்கம் சொல்கிறது சிந்தா. லோகம் எல்லாமே சிந்தா தான். சிந்தான்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. எண்ணங்கள், சிந்தனைகள், இல்லைன்னா கவலைகள். சிந்திக்கிறதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் சிந்தித்து சொல்லன்னு. நான் எனக்கு ரொம்ப சிந்தையாக இருக்கேன்னா, அப்படி என்ன துக்கமாக இருக்கு, கவலையாக இருக்கேன். ஸோ அதனால் சிந்தா இது ஸ்வரூபம். அது கவலையோட ஸ்வரூபம். ஸோ ஒன்று கவலைப்படாமல் ஒன்று இருக்கு, இன்னொரு பக்கம் எல்லாம் கவலைப்படுறதாவா இருக்கு. அந்த கவலைப்படுறதாகவே கவலைப்பட வைக்கிறதாவா இருக்கிறது சர்வம். நீங்கள் எதுவுமே எக்ஸ்க்ளூடே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே சர்வம். இந்த சித்து தவிர, சத்து தவிர. சரி, இந்த பதங்கள், ஸ்லோகத்துடைய பதங்கள் அர்த்தம் பார்க்கும்போது நம்ம என்ன அங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த சத்தனே உண்மையான பொருள், உண்மையான வஸ்து, விஷயம் இல்லாமல், சந்தம் விஹாய இல்லாமல், அந்த சத் பிரத்யாக கிம்னு இருக்குமா அப்படின்னா, நான் அப்படி தோணுற உணர்வு இல்லாமல், இல்லை இருப்புதல் இல்லாமல். இருப்புதல் இருந்தால் தான் உணர்வு இருக்கும், உணர்வு இருந்தான்னு நான் இருப்புதல் இருந்திருக்கணும். அது இல்லாமல் மிச்சம் எண்ணங்கள், லோகம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் ஸ்லோகத்தில் சொல்லலை. இல்லை உனக்கே தெரியறது இல்லையா, அது உனக்கே தெரியும், அதனால் நான் பதில் சொல்லலை. ஸ்லோகத்தில் பதில் இல்லை, கேள்வி கேட்டு விட்டார். கிம்னு இருக்குமா, இருக்க முடியுமா, இருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி, சரி சத்துன்றீங்க, சந்தம்ன்றீங்க, சைத்தன்யம்ன்றீங்க, திருக்கன்றீங்க, இது எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னா உனக்குள்ளதான் இருக்கு. ஹிருதி, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஹிருதி. அதுக்கு ஹிருத் சொல்லப்படுறது.
ஏஷா அந்த சந்தம் ஹிருத் ஆக்கியா, ஹிருத்தனு சொல்லப்படுறது, அதோட பேர் ஹிருத். ஏன் அதுக்கு ஹிருத்தனு பேர் வந்ததுன்னா, ஹரதி ஹரியத்தே, எல்லாத்தையும் இழுக்கிறது, எல்லாத்தையும் பிடுங்கிறது, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் அதில் கலந்துக்கிறது, அதனால ஹிருத். அதேபோல் நம்ம ஹார்ட்டுக்கு கூட ஹிருதயம் வார்த்தை இருக்குது, எல்லா பாஷையிலும் இருக்கு. இங்கே மெடிக்கலாக பார்த்தா கூட சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தின் எல்லாத்தையும் அது பக்கம் எடுத்துக்கிறது, எடுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் அனுப்புறது. ஸோ எல்லா சரீரத்தில் அந்த ரத்த, இந்த மாதிரி இத்தனை ரத்த குழாய்கள் இருக்கு, அதிலிருந்து மொத்தத்தினை இழுக்கிறது ஹார்ட்டு. 2 சின்ன சின்ன சாம்பர்ஸ், அது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனால் உள்ளுக்கு வருது, இப்படி கீழே 2 இப்படி அமுக்கிட்டா வெளியில் போகிறது, இப்படி இவ்வளோ சின்ன இழுக்கிறது, செய்கிறது, அனுப்புறது. அதுபோல் ஹிருதயம்னா கூட அர்த்தம் அதே வருது சம்ஸ்கிருதத்தில் பார்த்த. இது எப்படி இருக்குன்னா, அதுக்கு பேர் ஹிருத்தன்னு சொல்லிட்டோம். சரி, திரும்பி நீ கேள்வி அது எங்கே இருக்கு சுவாமி? ஹிருதி, ஹிருத்து ஹிருதி 2 வார்த்தை இருக்கு. அதுக்கு முதல்ல ஹிருத், அதோட பேர். அது எங்கே இருக்கு? ஹிருதி, உன்னுக்குள்ளதான், உன்னுடைய ஹார்ட்டில் தான் இருக்குது. ஏன் உள்ள அப்படியே மறைஞ்சு ஒரு இரும்பு போட்டியில் வச்சு பூட்டின மாதிரி அங்கே மட்டும் இருக்குன்றீங்களா? அன்னைக்கு முதல் நாள் சத்துன்னு பற்றி இப்படி அப்படி அப்படி இல்லை என்னமோ சொல்லிட்டீங்க. என்ன தோணுறது எங்கே? நான் ஏதோ எக்ஸாம்பிள் காட்டி, கிளிப்பு காட்டி, பாட்டு காட்டி, அது காட்டி, இது காட்டி சொல்கிறேன். அங்கே கேட்குற புரிஞ்சுக்கிற அந்த நீ எங்கே நின்று புரிஞ்சுக்கிறே? யாருக்கு புரியுறது? யார் தலாட்டுறான்? இங்கே உள்ள நின்று யாரோ புரிஞ்சுக்கிறான். சரி, உள்ள மனசு இருக்குன்னு சொல்லுங்க. மனசு எப்படி வேலை பண்ணுறது? அதுக்கு சைத்தன்யம் பின்னாடி இருக்கணும். அதனால உனக்குள்ளதான் இருக்க, நீ தான் உனக்குள்ளே இருக்கப்பா. அதனால் ஹிருதி, ஹிருத்தனே பெயரில் அது இருக்கு. எப்படி இருக்குன்னா, அங்கே தான் முக்கியமான கருத்து. சிந்தாரகிதமாக இருக்கு. அங்கே ஒரு எண்ணமும் தொடலை. அந்த சந்தம் சித்தில், அந்த சத் எக்ஸிஸ்டன்ஸில் ஒரு எண்ணம் இல்லை, ஒரு சலனம் இல்லை, ஒரு அலையும் இல்லை. சிந்தாரகிதம், கவலை ரகிதம், கவலை இல்லாத, எண்ணங்களே இல்லாத, அப்படிப்பட்ட அப்படின்னா எந்த விகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு விகாரமும் இல்லை இங்கே. அப்போது சிந்தாரகிதா அண்ணா அது ஆத்மாவாக தான் இருக்கும். அங்கே தவிர, அது தவிர மிச்சம் எல்லாமே கவலை தான், மிச்சம் எல்லாமே கன்ஃபியூஷன் தான், மிச்சம் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் தான். அதனால அப்படின்னா அங்கே எந்த ஒரு துக்கத்துடைய லேசம் பிசிறு கூட இல்லாமல் எல்லார் ஹிருதயத்தில், ஹிருதயம் ஹிருத்தனே பேரில் அங்கே சத்து இருப்பாகவும் சைத்தன்யமாகவும் கான்ஷியஸாகவும் இருக்கின்றது. கவனி, பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. அவ்வளோ போதும், மிச்சம் இல்லை ஸ்லோகம்.
இது இப்படி கரெக்டாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் நிஜமாக தெரிஞ்சுக்கிட்டு அவனு தான் நிஜமாக அறிவிருக்கிறவன். என்னது இருக்கிறது எப்பவுமே ஒருக்காகவும் இருக்காமே ஆகாது, இல்லாதது ஒருக்காவும் இருக்க போகிறதில்லை, இருக்காதது எப்பவுமே இருக்கிறதில்லை, இருக்க போகிறதில்லை, இருக்கிறது எப்பவுமே இல்லாமல் ஆகிறதில்லை, ஆகாது. இப்போ இங்கே இருக்கிறது என்ன இல்லாதது என்னன்னு சந்தம் தான் இருக்கின்றது. அது எப்பவுமே ஒருக்காவும் இல்லாமல் ஆகாது. ஆனால் சத் பிரத்யாக இருக்க பார்த்தீங்களா, அது அசல் நிஜமில்லை, இது முன்னாடி இல்லை, இப்போ வந்த மாதிரி இருக்கலாம், போகலாம். அது கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட சில கிரந்தி வார்த்தைகள், ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார். சரி, உபனிஷத்தில் வேறு இடத்துல இந்த ஹிருதயம் பற்றி பேசுகிறோம் இல்லையா, அந்த ஹிருதயந்தான் ரத்தத்தின் எல்லாத்தின் இடுக்கிறது ஒரு இடத்துக்கு என்றோம். இன்னொன்று நாடிகள் எல்லாமே யோகா பல வகையான நாடிகள் பல எண்ணிக்கை சொல்லும். ஆனால் உபனிஷத்து ஒரு இடத்துல ஏகசதம் ச ஏகம் நாட்யாக 101 நாடிகள். அதனால் சென்டர் இது பேர் ஹிருதயம். ரமனுடைய டீச்சிங்கில் இந்த ஹிருதயம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உள்ளம்னு சொல்கிறோம், ஹிருதயம்னு சொல்கிறோம், இருக்கின்றது சத்தன்னு சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தான். அப்போது இது இங்கே வேற்றுமை எதுவுமே எண்ணங்கள் பேதம் ரெண்டாவதனேது இல்லை. அதனால் சங்கரர் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் ஏதும் போது அஸ்மத் யுஷ்மத் பிரத்யயோஹோ தம பிரகாசயோஹோ வத் விருத்த தர்மயோஹோ. வெளிச்சம் அண்டு இருட்டு ரெண்டு ஆப்போசிட் விருத்த தர்மங்கள். எது சொல்கிறாருன்னா இங்கே நான் நீ, இது ரெண்டு விருத்தமான தர்மங்கள். இங்கே நீ అనేది ஒன்றும் கிடையாது. நான்னு ஒரு வேளை சொன்னால் அந்த ஒரே ஒரு நான் சுத்தகம் தான் இருக்கேன். இல்லை சாதாரணமாக நான் நீன்னு சொன்னாவே அங்கே சண்டை வந்துட்டே இருக்கும். நான் நீ அண்ணாவே சம்சாரம். நான் நீ அனி பேச வேண்ட பாவிச்சாவே சம்சாரம். சம்சாரம்னா துக்கம், பயம், கவலை எல்லாமே வந்துடும். சரி, இப்படிப்பட்ட இந்த சந்தம் சத்து அமேயம். தம் அமேயம் ஏகம் கதம் ஸ்மராமஹ. சரி, அந்த சத்துனை அந்த சந்தம் சத்துன்னு இது ஒன்றே ஒன்று ஏகமாக இருக்கிற, அதான் சொன்ன, அது தவிர இன்னொன்று கிடையாது. இன்னொன்று இருக்கேன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அது அஜ்ஞானம். அதனால தான் உபனிஷத்து அவ்வளோ ஸ்ட்ராங்க. ஏகமேவா த்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சனா. அது ஏகம் மட்டும் இல்லை, கடந்த சத்சங்கத்தில் சொன்னது போல் அது அமேயம். ஞாபகம் இருக்கா? கடந்த சத்சங்கத்தில் மாயா பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக அதுக்கூட அர்த்தம் சொல்லி மெஷர்மெண்ட் நீயத்தே அனயா இதி மாயா இந்த வார்த்தை மனசில் வச்சுட்டு தான் அன்றைக்கி உங்களுக்கு மாயா பற்றி விவரிச்சுட்டா. மெஷர்மெண்ட்
அந்த மெஷர்மெண்ட் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, கண்ணு ரூப வர்ணத்தின் மெஷர் பண்ணுறதுன்னா லிமிட் பண்ணுறது. அந்தந்த லிமிட்டேஷன்ஸ் மனசுக்கு காட்டி மனசு அதெல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிட்டு அனந்தமான அகண்டமான உன்னுடைய சத் ஸ்வரூபத்தினை மறக்கிறது. இது மாயா செய்கிற வேலைன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அமேயம் இது எத்தனோ வாட்டி வந்துச்சு நமக்கு. அதில் வந்தது அப்பிரமேயம், அமேயம் ரெண்டு ஒன்றுதான். அதனால தான் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாசாம கோச்சர. அதனால தான் நீயத்தே இது மாத்ரா. மாத்திரான்னா ஒரு இந்திரியத்துக்கு மூலமாக இருக்கிற அந்த சக்தி எது இருக்குன்றது அதுக்கு பேர் மாத்ரா. மாத்திரான்னா கூட மெஷர்மெண்ட்டு தான். மீயத்தே இது மாத்திரா. அதனால ஒரு அழகாக உபனிஷத்தில் சாஸ்திரம் அதுக்கு மாத்திரான்னு பேர் கொடுக்கறது. மாத்திரான்னு நம்ம போட்டுக்கிற டேப்லெட் கூட மாத்திரைன்னு சொல்கிறோம். இல்லை, இந்த அக்ஷரத்தினுடைய அளவு எண்ணும் போது கூட ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. இந்த சங்கீதம் மியூசிக் சொல்லும் போது கூட கணக்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா, இத்தனை அப்படின்னு சொல்லி. அதனால தாளம் இருக்கு. அதுபோல் அது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. ஸோ மெஷர்மெண்ட் தானே. அப்போ மாத்திரைன்னு மருந்து. ஓகே, மெஷர் பண்ணி இவ்வளோதான், சின்னது கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் மருந்துன்னு சொன்னால். அது டானிக்காக இருந்தால் கூட பாட்டில் மொத்தம் குடிச்சிக்குவே என்ன, அவ்வளோதான், ஆல் அவுட். ஸோ மாத்திரா, மீயத்தே, மாயா, இதெல்லாம் என்ன இங்கே என்ன கேள்வி மறுபடியும் இது ஒன்றும் ஸ்லோகத்திலே. அப்படிப்பட்ட அந்த அமேயமான மெஷரே பண்ண முடியாத, அப்படின்னா எந்த இந்திரியத்தினாலையும் புரிஞ்சிக்க முடியல. ஏதோ கண்ணுனால் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாமன்னா அது பண்ணணும். காதுனால் கேட்குறோம், ஆனால் புரிய மாட்டேங்குது, தூக்கமாக வருது. ஏதாவது தொட்டி பார்க்கலாமா? நீங்கள் இவ்வளோ சத்துன்னு பேசுகிறீங்க, உங்களை தொட்டுட்டுமா? தொட்டிட்டா எங்களுக்கு அந்த சத்து புரியுமா? ஒன்றும் தொட வேண்டாம், தூரமாயிரு. அப்படியெல்லாம் ஏன் கடிக்க மாட்டேங்க? அப்போது ஏகமான அமேயமான இந்த சந்தம்னு எப்படி தான் நான் நினச்சிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, ஸ்மரிக்கிறது? ஸ்மராம கதம், நம்ம எப்படி தான் அது என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்மரிக்கணும்? ஸ்மரிக்கணும் అనేది சொன்னால் கடவுளை பற்றி, பகவானை பற்றி நினச்சிக்கிறது, ஸ்மரணம் பண்ணுறது, பகவான் நாமம் சொல்கிறது. அப்புறம் ஸ்மரிக்கிறதுன்றது கூட ஒரு எண்ணம் ஆகும் இல்லையா? இட் பிகம்ஸ் எ தாட். ஐ ரிமெம்பர் த லார்ட் தாட், ஐ ஃபர்காட் த லார்ட், இன்னைக்கு மறந்துட்டேன். அது ஒரு தாட்டு தான். மறந்து போகிறது ஒரு எண்ணம் தான். அப்படி இருக்கும்போதோ இந்த மாதிரி ஈவன் பாருங்க, கடவுள்னே மறக்கிறோம். மறந்தப்போ கொஞ்சம் துக்கப்படுறோம், நான் மறந்துட்டேன், நினச்சிக்கல. ஸோ கடவுள்னு நினச்சிக்கணும்னா கூட மறக்கிறது இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு, இப்படி இல்லை. அப்படியா இங்கே அப்படி ஏதாவது மறந்துறது, ஸ்மரிக்கிறது? அப்போ இது எப்படி மறக்காமே? மறப்பு நினைப்பனேது இங்கே இல்லாமல் அது எப்படி தான் இதுன்னு. ஆனால் ஸ்மரிக்கிறதுன்னு வார்த்தை உபயோகப்படுது. எப்படின்னா எப்படி அது உணருதுன்னு அர்த்தம். அதான் பதில் சொல்லட்டுமா? தஸ்ய ஸ்மிருதி தத்ர திருடைவ நிஷ்டா. ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுன்னு ஸ்மரிக்கிறதுன்னு சொன்னால் தஸ்ய ஸ்மிருதி, ஸ்மிருதி என்ன ஞாபகம் வச்சுக்கிறது, அதில் ஒன்றா ஆகிறது தான்றார்.
அதிலே திருட நிஷ்டன்றார் மறுபடியும். திருட நிஷ்டான்னா அப்படிதான் சார், நிஷ்டையோடு நான் இந்த வாரம் முடிச்ச விரதம்னு சொல்லி நிஷ்டையோடு இருக்கார். நிறைய பாட்டு இருப்போம் இல்லையா, அவர் நிஷ்டையில் இருக்கார். நிஷ்டையில் இந்த 6 நாள் 7 நாள் நான் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஏதாவது பண்ணி ஒரு விரதம் நிஷ்டையில் இருப்பானே. இப்போ அதை நீ ஞாபகம் வச்சுக்கணுமன்னா, அதோடைய நினைவு உனக்கு இருக்கணுமன்னா, அதோடைய தெளிவு உனக்கு இருக்கணுமன்னா, அங்கே திருடமாக நிந்திக்கோன்றார். திரும்பி நிந்திக்கிறத என்ன, நிந்திட்டு அப்பப்போ திரும்பி உளுந்துவேனே, அப்பப்போ விளங்குவேனே. இப்போ கடவுள் விஷயத்தில் சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்க ஞாபகம் இல்லை, அப்படி ஆகுமே. அதனால இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரே ஒரு வழி இது நீ ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் அதோட ஒன்றாகிறது. The only method, remedy to remember it is to become one with it. ஆனால் நம்ம கடவுளை பற்றி சொல்கிறோமே, கடவுளை நம்ம அவருக்குள்ள நம்ம ஒன்றாகலை, அவனை நமக்குள்ளே ஒன்றும் பண்ணிக்கலை, அவனை தனியாக வச்சுக்கிட்டே நம்ம பக்தி பண்ணுறோம். அந்த பக்தி இந்த நிஷ்டை கொடுக்காது. அந்த பக்தி பரிபக்குவமாகி உனக்கு சரியான விதத்தில் இப்படி இந்த உபதேசமும் கடிச்சிட்டு இருந்தால் அந்த பக்தி பரிபக்குவமாகும், இல்லைன்னா ஆகாது. நீ தனியாக வச்சுட்டியா ஈஸ்வரனை, தனியாக இன்னொன்று இருக்கன்னு அஸ்மத் யுஷ்மத், நானும் கடவுள் ரெண்டாயிடுச்சா ப்ராப்ளம் தான். அதனால் இதில் நிஷ்டையாக இதோடைய ஸ்மிருதி இருக்கிறதுன்னு சொன்னால் ஸ்மரணம் இருக்கணும் மனுஷன். அதனால் தான் இது ஸ்மரணம் இல்லை, இது ஸ்புரணம். ஸ்புரணம்னா இட்ஸ் த்ரோவிங் ஆல்வேஸ், நான் இருக்கேன், நானே தான், அது நானே தான். அதனால் நான் திரும்பி எதுக்கு அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நான் அதே தான், அதில் ஒன்றாகணும். அப்படியே பக்தியில் நீ அப்படி ஈஸ்வரனோ ஒன்றாய் சரணாகதி பண்ண அடுத்த ஸ்லோகத்தில் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் 2 கேள்விகள் 2 பதில்கள். முதல் ஸ்லோகத்தில் நித்தியமான அசையாத மாறாத அந்த சத்தனே இருப்புதலனே நான் இல்லாமே மிச்சம் உலகமோ எண்ணங்களோ ஏதாவது கடவுளோ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போது அந்த நீ అనేది தான் முக்கியம், அதுதான் மையம். அது நீ எப்படி நீ கரெக்டாக நீ அதில் அந்த இருப்புதல்லையே இருப்பே, அதிலே அது ஞாபகம், அது மறக்க முடியாமல் எப்படி செஞ்சுக்க முடியும்னா அதிலேயே ஒன்றாயிடும், தன்னிஷ்டா அப்படின்னு சொல்லி. உதாரணம் பாருங்க, நான் ஒரு மனிதன், அவனுக்கு ஸ்திரியோ புருஷனோ, நான் ஒரு ஹியூமன் பீயிங், நான் மேல் ஆண பெண்ணனேது ஒரு எண்ணம் உருவாக்கி அதனால் ஞாபகம் வச்சுக்கணுமா? தட் பிகம்ஸ் ஐ பிகம் ஒன் வித் இட், தட் ஐடியா பிகம் ஒன் வித் மீ. அதுக்கு எண்ணம் தேவையில்லையே, அடிக்கடிக்கு சொல்லணுமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் ஹியூமன் பீயிங், 4 கால் இல்லை 2 கால் தான் இருக்கேன், இப்படி ஏதாவது பண்ணணுமா? நேச்சுரல் இல்லையா? அதிபோல் நானும் அது கூட நானாகவே அதையாக இருக்கிறதுனால நான் பை பீயிங் ஒன் வித் இட் ஐ எம் ஏ ஹியூமன் பீயிங். கரெக்டா? அதனால அப்போ என்ன சொல்கிறாருன்னா, திருடமான, அதான் சொல்கிற திருடம் வார்த்தை முக்கியம், ஃபர்ம் அபைடன்ஸ். அந்த சத்தில் நான் தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ், நான் தான் அந்த சத்து. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல, அகம் பிரம்மாஸ்மி. இப்போ பிரம்ம வார்த்தை கொண்டு வரல, நம்ம சத்து மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். இருக்கேன்,
இது யாருக்கும் சந்தேகம் இல்லையே, அதனால தான் ஈஸியாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இது மங்கள ஸ்லோகம்னு சொல்லிட்டோம். ஏன்னா சத்துன்னு சத்தியம் சத்துன்னா சத்தியம் சத்து தவிர வேறு என்ன மங்களமாக இருக்கும்? அதனால அப்படிப்பட்ட அந்த நித்திய சார சத்திய ஏக சுத்த புத்த முக்த ஸ்வரூப அந்த சத்துன்னு நமக்கு தெரிவித்தார். அது நீயான்னு தெரிவித்தார். அதனால மங்களமாக ஆரம்பமாயிடுச்சு மங்கள ஸ்லோகம். அடுத்தது 2வது ஸ்லோகம். இதையும் மங்கள ஸ்லோகம். இதுக்கு ஆச்சரியப்படுவோம், இது எப்படி மங்கள ஸ்லோகம் ஆகும் அப்படின்னு. 2வது ஸ்லோகம் படிக்கிறேன். மிருத்யும் ஜயம் மிருத்யுபியாஸ்ரிதானாம் அஹம் மதிர்மிருத்யுமுபைதி பூர்வம் அதஸ்வபாவாத் அமிர்தேஷு தேஷு கதம் புனர்மிருத்யு தியோவகாசः. என்ன சுவாமி இது மரணம் மரணம் மரணமணி வார்த்தை சொல்லிட்டு இருக்கு இவ்வளோ, இதுக்கு போய் நீங்கள் மங்கள ஸ்லோகம் அணி சொல்லலாமா? நான் சொல்லலை, ரமணர் சொல்கிறார், சாஸ்திரமே சொல்கிறது. அதனால் இப்போது அடுத்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் மரணம் பற்றி உபன்யாசம் வேண்டாம். நாங்கள் ஏந்திரிச்சு போகிறோம். முந்தா நேற்று தான் வரலட்சுமணம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படி பயந்து ஏதோ எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னு வந்தோம். பயம் போகிறதுக்கு தான் மிருத்யு விசாரணம். இது எப்படி மங்களமாகும்னா பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் பதங்களுடைய அர்த்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி விசாரணத்துக்கு போகிறேன். நிஜமாக ஜாக்கிரதை கேட்கணும், பயப்படக்கூடாது, தூங்கக்கூடாது. மரணம்னா என்ன? ಶರೀரம் கேவல சரீரத்துக்கு ஏற்படுற ஒரு அந்திம ஸ்திதியா மரணம் அப்படின்னு சொன்னால் இல்லை. நிறைய மரணங்கள் எல்லாம் முடிஞ்சது பிறகு கடைசியாக நடக்கிற ஒரு மரணம் இஸ் ஈக்குவல் டு மங்களம். ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரணம் இஸ் ஈக்குவல் டு மங்களம். எப்படி, எந்த விதத்தில்? வார்த்தை சொல்லும்போது நடுங்கிறதே, யாரோ போயிட்டாங்கன்னு அப்படி தெரிஞ்ச உடனே பயம் எல்லாம் வருதே. ஸோ முதல் பாயிண்ட் வந்து சரீரம் அந்தமாகிறது மட்டும் மரணம் கிடையாது. 2வது விஷயம், எதெல்லாம் உனக்கு இந்த லோகத்தில் எதெல்லாமே துக்கத்தனு கொடுக்கறதோ, டென்ஷன் கொடுக்கறதோ, ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுக்கறதோ, அந்த சர்வமும் மிருத்யு ரூபாணி, அதெல்லாம் மரணத்துடைய ரூபங்கள் தான். மிருத்யு ரூபாணின்னு சொல்கிறது சாஸ்திரம். பல ரூபங்கள் மிருத்யோட. எதெல்லாம் எல்லாமே வீடு வாசல், பிள்ளை குட்டிகள், இல்லை சொத்து செல்வங்கள், இது எல்லாத்துக்கும் தெலுங்கில் வார்த்தைகள் நல்லா இருக்கும். தமிழில் கூட அதுதானே. வீடு வாசல் என்ன, வீடு இருந்த வாசல் இருந்து தானே ஆகும். அதை சொல்லுவோம். குட்டி குழந்தைங்க, குட்டி சின்ன ஒரு குழந்தை. அது மாதிரி தெலுங்கில் வந்து పిల్లలు జల్లలు, ఇళ్ళు వాకిళ్ళు, ఇళ్ళు వాకిళ్ళు, వాకిళ్ళన్న వాసల్దార్ వాకిళ్ళు, ఆస్తులు పాస్తులు, ఆస్తి அப்படின்னா அதே தான் தமிழும் சொல்லிட்டேன்.
இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் மாடர்னாக சொல்லட்டுமா, எதெல்லாம் நம்ம மனசுன்னு வந்து சத்தியத்தின்னு உணர விடாமே நம்மளை இழுக்கிறதோ ஏமாத்துறதோ அதெல்லாமே மரண ரூபம், மரணத்துடைய ரூபந்தான். ரொம்ப பொருத்தமான எக்ஸாம்பிள் நம்ம செல்ஃபோன் தான் சார். நீங்கள் அதிகமாக விட மாட்டேறீங்க. ராட்சசன்னு சொல்லிட்டு ஏதோ புராண கதையில் படிக்கிற ஒன்று கிடையாது. அவனு வந்து பாருங்க எப்படிப்பட்ட ஜட பதார்த்தம் ஒரு ரூபம் எடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் மனுஷன் ஏமாத்துறது பார்த்தீங்களா. அதனால் ராட்சசன்னு வேறு எங்கும் இல்லை. மரணம் அது வந்து என்னை வந்து எடுத்துகிட்டு போகிறதே, அது போகிற வழியில் நாங்கள் போக வேண்டியது ஆயிடுத்து. இப்போ இது வச்சுக்கிருக்கேன், நான் 1க்கு 2 வச்சிருக்கேன்னு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமா? என்ன சர்வம் அது கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது என்னுடைய ஆதாரு, என்னுடைய அது இது கான்டாக்ட்ஸு, ஃபோன் நம்பரு, இன்னும் சொன்ன எடிட்டிங்கு, பிடிஎஃப்லு, அது இது நான் எத்தனை அனுப்பிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அதில் எல்லாம் மேஜிக் பண்ணி ஆனால் அது மாயா மேஜிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வச்சு வேலை பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன தலைமையில் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. எந்த சமயத்திலாவது அதை எடுத்து அப்படி பக்கத்தில் வச்சு நான் பாட்டி நான் இருக்கக்கூடிய சுதந்திரம் இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா அது ஒரு மிருத்தியோட ரூபம். அது இப்படி பலது நீங்கள் எடுத்துக்கோங்க, பலது எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீ கவனிக்கணும். அது ஒன்று தொந்தரவு பண்ணுறது தெரியுமே. குழந்தைகள் தொந்தரவு பண்ணல, உள்ள பேத்திகள் தொந்தரவு பண்ணல, நம்முடைய வீடு வாசல் நம்ம பொசிஷன்ஸில் தொந்தரவு பண்ணல, கவலைப்படுத்திட்டே இருக்குல்ல. எவ்வளோ கவலைப்படுத்துறதுன்னா சத்சங்கத்தை போலேனாலும் பரவாயில்ல. இப்போ மூக்கம் என்னவா சொல்கிறான், அசலாத்து வீட்டு அவருடைய ஃப்ரெண்டோடைய கல்யாணம், நானும் போகணும், அதனால் சத்சங்கத்துக்கு வர முடியல. பாருங்க கதை எப்படி இருக்கு. அசலாத்து காரனுடைய ஃப்ரெண்டுக்கு வீட்டில் கல்யாணமானா நீ அன்றைக்கி சும்மா நானும் அவன் வெட்டிங் கார்டு கொடுக்கும்போது நான் அங்கே இருக்கானா, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டான். இப்படி எத்தனைத்துக்கு நம்ம வந்து சத்சங்கத்தை பங்க் அடிக்கிறோம். எந்த முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சா கூட அது பார்க்கறது இல்லை. வேறே சத்சங்கம் இதுக்கு தொடர்ந்து அங்கே புருஹாரண்யகம் பண்ணுறாரு, இங்கே பகவத்கீதைன்றார், ஏதாவது பேசுகிறார், இதெல்லாம் கேட்கணும் ஆசை வரல, டைம் இல்லை எனக்கு. எத்தனையோ இருக்குது. ஊர்னு வந்து குழந்தைகளை வந்தாங்க, பிள்ளைகளை வந்தால் என்ன எங்கே போவாங்க, இருப்பாங்க இல்லை. யாருன்னு காட்டி சொல்லலை, பட் நினச்சி பார்க்கணும். இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று இருக்கும். என்னாகும், இருப்பாங்க 10-15 நாள் இருப்பாங்க. ஹவ் வி ஆர் ட்ராப்டு அன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இத்தனை உதாரணம். வந்தால் என்ன அவங்களுக்கு ஒட்டே உட்கார போகிறோமா 24 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் ப்ளஸ் வரத்துக்கு போகிறது ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். பட் நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னும் சொல்கிறேன் நிறைய விஷயம், இன்றைக்கி முடிகிற விஷயம் இல்லை இது. இது இங்கே மட்டும் இல்லை, எத்தனை இடத்துல வேறே சொல்லப்பட்டது எப்படியெல்லாம் எங்கே. ஸோ என்ன பேசுகிறோம், மரணம் అనేది இதெல்லாமே மரணம்தான், மரணஸ்வரூபங்கள். ஆனால் நிஜமான இப்போ சத்துன்னு பற்றி பேசியிருக்கோமே, என்னோடய ஸ்வரூபம் அதிக மரணம் இல்லை, ஆனால் அதுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. இங்கே ஏதோ கேட்குறோம், புரியலை, மறந்துச்சு, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிச்சு போயிடுச்சு. ஆனால் உலகம் முக்கியமாக இருக்குது நமக்கு. மரண சுவாவமாக இருக்கிற என்னை தொந்தரவுப்படுத்தி கஷ்டப்பட்டு கவலைப்படுத்திட்டு காலையில் எழுந்திரிச்சு அழகாக கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண வேண்டிய, பகவன் நாமம் சொல்ல வேண்டிய மனசு என்ன பண்ணுறது, உடனே செல்ஃபோன் திறந்து இதில் என்ன வந்துச்சோன்னு பார்க்கணுன்னே பண்ணுறது. தேவையாதில்லை, ஆனால் அப்படி இழுக்கிறது அது மிருத்யு இல்லையா? அப்போது
கடைசியில் இப்படியே அந்த கடைசி நாள் கூட எப்போ தெரியாமல் இது பார்த்துக்கிட்டே இறந்து போயிடுவான். பகவான் சொன்னார், இது கீதையில் மறக்கக்கூடாது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். என்ன நடக்கிறது இங்கே ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இதெல்லாம், இதில் துக்கம் இருக்குன்னு சொல்லி பாரு. துக்க தோஷ அனுதர்ஷனம். அனுதர்ஷனம்னு எல்லாத்திலும் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ உதாரணம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட பெரிய லிஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதே பகவான் அதே பகவத்கீதையில் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்கிறாரு, அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். நீ எங்கே வந்தாய தெரியுமா? எதுக்குள்ளே நடுவில் இருக்க தெரியுமா? மிருத்யு ரூபாணிக்கு நடுவில் இருக்கே. அதெல்லாம் அனித்யம். அனித்தியமாக இருக்கிறதெல்லாம் நித்தியம் நீ பிடிச்சிக்கிற, அது போகிறது, அதனால் துக்கப்படுற, அழற. மரணம் என்பது சரீரத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் வாழ்க்கையில். ஆனால் எத்தனை வாட்டி சாகிறோம், பயந்து சாகிறோம். நம்மளை பயப்படுத்துறது, சாவடிக்கிறது என்றோம். நம்ம வார்த்தைகள் தான், நம்ம வாயால் வந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அதனால் அனித்தியம். அப்புறம் அசுகம். உனக்கு துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறது, தாபத்திரையும் கொடுத்துட்டே இருக்கிறது, உன்னை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, உன்னை அடிமை செஞ்சுட்டே இருக்கிறது, உன்னை சத்து பக்கம் நிஜம் பக்கம் உன்னை மனசன் திரும்ப விடாமல் பிடிச்சி எடுக்கிற இத்தனையும் மிருத்யு ரூபங்களா இல்லையா? மிருத்யு இஸ் ஈக்குவல் டு அனதர் மங்களம்னு சொன்னால் இங்கே துக்கம். இது இருக்கேன்னு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிருத்யுவை பற்றி இவ்வளோ விசாரணை பண்ணிட்டா அது மங்களம் கொடுக்கும் உனக்கு. இப்போ இந்த ஸ்லோகம் முடியறதுக்குள்ள மங்களம் நமக்கு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டா பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொன்னார், நளினி தலகத ஜலமதி தரளம் தத்வஜீவித மதிசய சபலம். தாமரை இலையோ மேலே இருக்கிற தண்ணி சொட்டு அது எவ்வளவு அன்ஸ்டெடியாக இருக்கும். கொஞ்சம் இப்படி காற்று வந்தால் அப்படி ஆடும், இப்படி ஆடும், டப்புன்னு விழுந்துடும். அதுபோல் அன்ஸ்டெடி திஸ் லைஃப், வாழ்க்கைனது அதி சப்பலம், ஸ்டெடினஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, வித்தி வியாத்யபிமானகிரஸ்தம். வியாதி, அபிமானம், அகங்காரம், தம்பம் எல்லாத்தோட கூடியிருக்கிற வித்தி வியாத்யபிமானகிரஸ்தம் லோகம் சமஸ்தம் ஹதம் ச சமஸ்தம். லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். லோகம் எல்லாமே கூட இந்த சோகத்தினால அடிச்சு சாவடிக்கப்படுறான். பஜ கோவிந்தம். இப்படி சொல்லி இவ்வளவு சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு என்ன இப்போ உடனே வைராக்கியம் வந்து நாங்கள் எல்லோரும் காவி போட்டுட்டு துறைகளை எங்காவது போகணுன்ற என்ன அப்படின்னு நினச்சக்கூடாது. விஷயம் புரியணும். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நமக்கு மரண பயம் இல்லை. மரண பயம் நிஜமாக இல்லை, மரண பயம் இருக்கணுமா? மரண பயம் இருந்தாதான் உனக்கு பக்தி வரும். அடுத்த பாயிண்ட் அங்கே போகும் ஸ்லோகம். மகாபாரதத்தில் வனபர்வம், அதுக்குள்ள யக்ஷ பிரஷ்னம். ஆக்சுவலாக அது நினச்சி தான் மகாபாரதம் நான் நினச்சேன். பட் ஈஸ்வரன் வந்து எல்லாம் பாரு நிதானமாக, என்ன அவசரம்னு சொன்னார். சரி, நிதானமாக பார்க்க, அது வரும்போது அது பார்ப்போம். அது தெரியும். யமதர்மராஜ் காட்டில் இருக்கும்போது ஒருத்தர் தண்ணி குடிக்கிறதுக்கு போன அந்த குளத்துக்கிட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத யக்ஷன் வந்து யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாள் தமிழில்.
124 கேள்விகளை கேட்க வராரு. అది భారతంలో అంత సమయం வரும்போது நம்ம விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். சரியா? அதில் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு. உலகத்தில் அதி ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டார். கேட்ட கிம் ஆச்சரியம், அதுதான் கேள்வி. வாட் இஸ் த வண்டர்மெண்ட் ஆஃப் தி வண்டர்ஸ் ஆஃப் தி வண்டர்? தர்மராஜன் தர்மபுத்திரன் பதில் கொடுத்தாரு. அஹனி அஹனி பூதானி கச்சந்தி இஹ யமாலயம். அஹனி அஹனி எவ்ரி செகண்ட், பிரதி தினம், ஒரு நிமிஷம். அஹனி அஹனி நிறைய ஜீவராசிகள் பூதங்கள் வந்து யமாலயத்துக்கு போகிறது. எல்லாரும் தேவாலயம் இல்லை, யமாலயத்துக்கு போகிறது. போகிறவனு கூட இவனு கூட போய் அங்கே வரைக்கும் எரிச்சிட்டு வரான். போனவனுக்கு மேலே இங்கே கூட போனால் சில பேர் இவங்களை வந்து ஒரு 10-20 வயசு 20 வருஷம் வயசு பெருசாக இருந்தால் கூட, அதெல்லாம் இங்கே சொல்லலை, நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஆனால் இங்கே இருக்கிறவனும் அந்த ஸ்மசானத்து வரைக்கும் போயிட்டு வந்தவனும் அது பார்த்தவனு கூட ஜனங்கள் எல்லாமே சேஷாக ஸ்தாவரம் இச்சந்தி கிமாச்சரியம் அதப்பரம். மிச்சம் இங்கே இருக்கிறவன் வந்து நாங்கள் மட்டும் இங்கே இருக்க போகிறோம். கொஞ்சம் உள்ள பயம் வந்துச்சுன்னு சொல்லாதுங்க, வரல நிஜமா. ஓ ஐ ஆல்சோ ஒன் டே எப்போ தெரியாது, இப்படி போய் தான் ஆகணும். அப்போ எவ்வளவு நான் எமர்ஜென்சியோட அர்ஜென்சியோட கமிட்மெண்ட்டோடு இருந்து இப்போ சத்தியத்தில் நிற்கணும். அப்போது சாஸ்திரத்துக்கு சத்சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பானா? அந்த கொஞ்சம் நேரம்தான் டீ கொடுத்தா கூட எனக்கு வேண்டாங்க கொடுப்பாங்க. அங்கே என்ன காலையிலேருந்து வந்து உட்காந்துட்டாங்க, அப்புறம் மத்தியானம் ஆனதுக்கப்புறம் சாப்பாட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயங்காலம் நாளைக்குள்ள ஆஸ் யூஷுவல் என்னுடைய தோரணை, என்னுடைய வாழ்க்கை ஆஸ் யூஷுவல் தான். நிஜமாக பயம் வந்திருந்தா இப்போ நான் எங்கே என்ன பண்ணி நான் பயமாகட்டும், இது ஏதோ தப்பிச்சுக்க முடிகிற விஷயமா? ஆனால் யாருக்கும் கூட சேஷாக மிச்சம் இங்கே இருக்கிற மக்கள் இவங்களை வந்து அவங்க எல்லாரும் ஸ்தாவரம் இச்சந்தி, நான் இங்கே பர்மனெண்ட்டு நான் இருக்க போகிறேன் అని நினச்சிக்க போல் பிரவர்த்திக்கிறான். கொஞ்சம் உள்ள பயம் வந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் நான் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், இதுக்கு மேலே லோகத்தில் வேறு என்ன ஆச்சரியம் இருக்குது? அழகான பதில் கொடுத்தார் தர்மர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஷயம் புரியணும் நல்லா. அதுக்கு தான் மகாபாரதத்தில் தான் திருதராஷ்டிரருடைய விஷயம் நமக்கு தெரியும். அவருக்கு வெளியிலையும் கண்ணு கிடையாது, உள்ளேயும் கண்ணு கிடையாது, ஞான கண்ணு கிடையாது, வெளியில் மாம்ச கண்ணு கிடையாது. சரி, அவருக்கு யாராவது சொன்னால் கேட்பேன்னா சொன்னதையும் கேட்பார், ஆனால் ஏற்றுக்க மாட்டார். அப்படிப்பட்ட கேரக்டர் ஒருத்தர். அவருக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற அவருடைய கசின் பிரதர் போல் விதுரர் இருக்கார். விதுரர் வந்து ரொம்ப சாத்விகனும் பக்தனும் ஞானி எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு நடுவில் எப்பவுமே பேச்சு நடந்துகிட்ருக்கோம். திருதராஷ்டிரன் ஏதேதோ கேட்பார். அவருக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ்க்காக, அப்புறம் பயம் வரும்போது பல அக்கேஷன்ஸில் விதுரா நீ நிறைய படித்தா நிறைய தெரியும் உனக்கு, ஏதாவது சொல்லேன்னு சொல்லி அவர் நிறைய பேச விதுரர் பேசுகிறதெல்லாம் கேட்டு பாராட்டுவார். திருதராஷ்டிரர் பாராட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சரியா? அங்கே அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் சனத்குமாரன் கூப்பிட்டுட்டு அந்த சனத் சுஜாத்தியம் டீச்சிங், அது கூட மகாபாரதத்தில் வரும். அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம்
எதுக்கு அதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, அங்கே டாபிக் என்னன்னா, டெத் இஸ் இம்பாசிபிள், மரணம் என்பது இல்லவே இல்லை. இது நான் ப்ரூவ் பண்ணினோன்னு நான் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா? பட் சூச்சனைக்கு தான் அங்கே. ஆனால் விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட மரணம் என்பது இல்லையே இல்லை அப்படின்னு சத்தியத்தினை பற்றி ஆத்மா பற்றி அதெல்லாம் பேசி சனத்குமாரரே வந்து பேசிட்டார், உபதேசம் பண்ணார் திருதராஷ்டிரருக்கு. ஆனால் கூட அதுக்கு பிறகு யுத்தம் வந்துச்சு. யுத்தத்தில் நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு நாளைக்கு பீமன் வந்து 10-12 சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளை அடித்து போட்டு கொல்லிட்டுருக்கிறாரு. அடுத்த நாள் உடனே சாயங்காலத்துக்கு அடுத்த நாள் திருதராஷ்டிரருக்கு சஞ்சய் சொல்லுவார், இப்படி 10-12 பிள்ளைகளை ஒரு நாள் சத்தி போகிறாங்கன்னு கேட்குறான். திருதராஷ்டிரன் மறுபடியும் அடுத்த நாள் கதை கேட்கறதுக்கு உட்கார்றாரு. ஜனமேஜயர் கேட்குறாரு வைஷம்பாயனர்கிட்ட, இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வரல, பிகினிங்கில் இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம்தான் ஜனமேஜயர்கிட்ட வரத்துக்காக தானே கடந்த சத்சங்கத்தில் அப்படி எல்லாம் போய் என்னென்னமோ கதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தக்ஷிகன்னு சொல்லி இங்கே ஆஸ்திகனுடைய கதைக்கு நிறுத்திட்டோம். ஜனமேஜயர் கேட்குறாரு வைஷமர்கிட்ட, எப்படி என்னுடைய முத்தாத்த அவர் தானே அந்த திருதராஷ்டிர ராஜா, அப்படி 12 பிள்ளைகள் இல்லை, ஒரு நாள் லட்ச கணக்கு மக்கள் செத்து போகிறாங்க. மொத்தம் கணக்கு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி நான்? யோசிச்சு பாருங்கோ. செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் மொத்தம் சேர்ந்து எத்தனை பேர் போனாங்களோ எனக்கு கணக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி அது கூட நிறையாவே இருக்குன்னு சொன்னாலும் இல்லை, அங்கே அதான் வருடு வாரன்னு அந்த பாம்பு போட்டாங்க ஜப்பானில். அது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரே இடத்தில் 18 நாளைக்குள்ள 36 லட்சத்து சொச்சம் மனிதர்கள் கணக்கு மட்டும், குதிரை யானைகளுக்கு கணக்கு இல்லாமல் எங்காவது நடந்துச்சு இப்போ வரைக்கும்? அப்படிப்பட்ட யுத்தம் நடந்துட்டு லட்சம் அப்படி போகிறான். ஜனமேஜன் கேட்குறார், எப்படி தான் அந்த திருதராஷ்டிரனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் அப்படியே இருந்தாருன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? அதனால் ஒரு ஜீவனு இந்த அக்ஞான இதில் இருந்து அப்படி திரும்புறது, இதெல்லாம் கேட்டு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா வரல. அதுக்கப்புறம் கூட மேலும் பாகவதத்தில் சொல்லியிருக்கேன், யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆகி போச்சு, பாண்டவர்கள் தான் காந்தாரி திருதராஷ்டிரன் பார்த்துக்கிறாங்க. அப்போ கூட திருதராஷ்டிரன் வந்து விதுரனும் அதுக்குள்ளே விதுரனும் போயிடுச்சு, கிளம்பி போய் யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு தபஸ் பண்ணி அவர் ஞானி அப்போவே வந்துட்டார். கடைசியில் அண்ணன் மேலே ஏதோ கிருபனால் இவர்னு எப்படியாவது கரையேற்றலாம், கண்ணில்லாத பாப்பம் அண்ணான்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ கூட எப்படி இருக்கீங்க என்னன்னா, நல்லா இருக்க, பீமன் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு காலையில் டைமுக்கு இட்லி சாம்பார் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனந்த பவன்லேருந்து, மத்தியானம் கூட நல்ல சரவண பவன்லேருந்து சாப்பாட்டு போல் வருது. அப்போ விதுரர் என்ன சொல்கிற தெரியுமா, அஹோ பலியசி ஜந்தோஹோ ஜீவித்தும் இச்சா, இன்னும் நான் ஜீவிக்கணும் அந்த இச்சா எவ்வளோ பலமாக இருக்க பார்த்தீங்களா అని சொல்லி திட்டுறாரு கடைசியில். இவருக்கு இப்படி சொன்னால் நார்மலாக வராது. அண்ணா பீமன் கொடுக்கறது அந்த சாப்பாட்டு இல்லை, பிண்டம். இன்னும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் நல்லா பார்த்துக்கிற எனக்கு கொசுவலை கட்டுறாரு. வானப்பிரஸ்தம், தியாகம், மோட்சம் வேண்டாம், கை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா கிளம்புறதா இல்லை, நம்ம அப்படி தானே.
இப்படி இவ்வளோ நாள் சொல்லி சொல்லி ஏதாவது பண்ண இங்கே ஒரு கொஞ்சம் பேர் வந்து உட்காருவாங்க. தொடர்ந்து கேட்கறதுக்கு ஆளுன்னு உட்கார வைக்கிறது பகு கஷ்டம். அதையும் கொஞ்சம் சம்பிரதாயமாக டெப்த்தோட இப்படி பேசும்போது வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் மக்கள் வர்றாங்களா, விரும்புகிறாங்களா? மிருத்யு ரூபான்னு எடுக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, மிருத்யு பற்றி. நம்மளுடைய பசி தாகம் மிருத்யு ரூபந்தான். யாருக்கு? நமக்கு பசிச்சா தாகம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு சாவு. சிந்திக்கணும் நல்லா. ஒரு ஜந்து இதுக்கு எடுத்துக்கிறேன். முதல்ல ஜந்துக்கு பசிச்சுன்னா அது போய் இன்னொரு ஜந்துன்னு சாப்பிடும். நமக்கு பசிக்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜந்துன்னு சாப்பிட்றாங்களே. இன்றைக்கி சண்டே அங்கே போய் பாருங்க, ட்ரிச்சி ரோடு ஃபுல்லாக எல்லாம் பார்த்து நாராயணன் சொல்லணும், கண்ணு முடிக்க முடியாது. வெட்டு வெட்டு வெட்டு. எனக்கு பசிக்குது. அப்போது இது ஜெனரலாக எடுத்துக்கிட்ட. எதுக்கு சொல்கிறேன்னு இந்த விஷயம், அவன் ஜந்துன்னு ஒட்டி சாப்பிட்றான்னா அது காய்கறி எல்லாமே கட் பண்ணி வட்டி, சிலது மரமே எடுத்துட்டு அந்த அது செடியை புழுங்கி, அது உயிர் இருக்குல்ல, கொஞ்சம் இருக்கு, அது அப்படியே இருந்தால் இன்னும் 4 காய போடும், 4 வித்து வரும், அதோட சந்தானம் உற்பத்தி ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு புஜிக்கிறேன், சாப்பிட்றேன். சரி, அப்படி சமையல் பண்ணும்போது, சாப்பிடும்போது, கட் பண்ணும்போது, வாங்கும்போது, கடுகும்போது எத்தனை பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் எல்லாம் சத்தி போகிறது. ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணால் பார்க்காம செல்ஃபோன் பார்த்துட்டு கத்திரிக்காய் பண்ண வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். பூச்சி எல்லாம் அதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு டுகெதர். இப்போ ஆச்சரியம், தக்காளிக்குள்ளே எல்லாம் கூட பூச்சி வருது. நீங்கள் கவனிச்சிட்டிங்களே இல்லையோ தெரியல. அது நல்ல குண்டு குண்டாக நல்ல அப்படி இப்படி இருக்கும், ஊட்டி தக்காளி அப்படின்னு அப்படி சொல்லி அப்புறம் சீக்கிரமாக கட்டி போகிறது. மேலே மட்டும் பார்த்தா ஒயிட்டாக வருது, அதெல்லாம் மருந்து அப்படி வளர்த்துவான் நல்லா. அங்கே மட்டும் ஃபங்கஸ் வருது. நீங்கள் வச்சு பாருங்க, டேபிள் மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காம 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சானே கட்டி போகிறது, கவனிக்கிறது இல்லை, இன்னும் ஆகிடுது. சரி, அதில் பூச்சி இருக்குது. ரொம்ப ரேரு. டமேட்டா வெளியில் இருந்து ரொம்ப கட்டி போய் அப்படியான பூச்சி அப்போ கூட வராது, புளிப்பு அது வராது. சரி, கதை போதும். அது என்ன சொல்ல வர, ஜலத்தில் எத்தனையோ கிருமிகள் இருக்கு. நீ பாயில் பண்ணு, அது பண்ணு, ஃபில்டர் பண்ணு, எல்லாத்தையும் முடுங்குற சாப்பிட்ற. அப்போது என்ன இருக்கு லோகத்தில்? ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு ஜீவியோட ஜீவனம் இன்னொரு ஜீவி மேலே ஆதாரப்பட்டிருக்கு, புஜிக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு சார்? மரணம் 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 மரணம், அது தவிர ஒன்றும் இல்லை. எதுக்கு இந்த மரணம்னா பயம் வருது? ஆனால் சாஸ்வதமான பயம், கச்சிதமான பயம் வருதில்லை. ஆனால் அந்த பயம் வந்து சரியான விதத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டால் இட் இஸ் எ பாசிட்டிவ் எனர்ஜி. பயம் பாசிட்டிவ் எனர்ஜி. என்ன சொன்னால், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயம் வந்தால் தான் பக்தி வரும். இப்போது நம்மளோட பக்தினை கனெக்ட் பண்ணி பாருங்க. எப்பப்பெல்லாம் நம்ம பகவான் ரொம்ப விரும்பி ரொம்ப நினச்சி அப்படி இப்படின்னு ஸ்பெஷலாக அப்படி இப்படி பண்ணுறோன்னா எங்கோ உள்ள மாட்டு இருக்க பயம்தான், வேற ஒரு காரணம் கிடையாது. ஆனால் அதாவது பண்ணுறோம் ஓகே, பட் அது வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணி அந்த மரண பயம் அதை உன்னை ஒரு சத்குரு கிட்ட கொண்டு போய் சத்சங்கத்தினை கொடுத்து அப்புறம் உனக்கு சாஸ்திர வித்யை கிடைக்கிற மாதிரி செஞ்ச உனக்கு பிரயோஜனம். மரண பயம் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக? சரி, கொஞ்சம் வருது சார், எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னா வயசாகும்போது வரும்,
வந்திருந்தால் நிஜமாக அப்போ இப்போ நான் உடனே என்ன தான் பண்ணணும்னு யோசிப்பேன். நீ யோசிக்கிறது இல்லை, அது பயந்துக்கிட்டு அப்புறம் அது பயம் போகிறது கொஞ்சம் டிவி ஆன் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் மறந்துடுவேன். கொஞ்சம் பக்கத்தில் வீடு அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட ஏதாவது விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தால் அது மறந்துடுவேன். இதெல்லாம் எஸ்கேபிசம் தான். இதெல்லாம் எஸ்கேபிசம், தப்பிச்சுக்கிறது. மனசு செய்கிற சேஷ்டைಗಳನ್ನು நம்ம தப்பிச்சுக்க பார்க்குறோம். ஏன்னா நமக்கே முடியல. அது சரியான ரெமெடி கிடையாது, பரிகாரம் கிடையாது. அப்போது மரண பயம்னு சொன்னால் மாற்றத்துடைய பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல எங்கேயுமே மரணம் பற்றி நம்ம அநேகமாக பேச மாட்டோம். தெரியல சனத் சுஜாத்தியம் எப்படி இருக்குமோ. மாற்றத்தின்னு ஒத்துக்காத ஒரு மனோநிலை பயம் உருவாக்குறது. அப்படின்னா நியாயமற்றாததானானும் கண்ணுக்கு தெரியாததானானும் எது மரணம் கண்ணுக்கு தெரிஞ்சதாக இருக்காது, அன்பிலீவபிள். நியாயமற்றாததாக இருந்தானோ கண்ணுக்கு தெரியாததாக இருந்தானோ என்னுடைய వ్యక్తిత్వం நான் అనేది என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டி అనేది இல்லாமல் போயிடுமோ, நான் இல்லாமல் போயிடுவேனே, மை ஐடென்டிட்டி இருக்காதே, அந்த மாற்றம் எனக்கு பிடிக்கலையே, என்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு போக முடியலையே, அது பயத்தின் உருவாக்குறது. அன்றைக்கி சொன்னான், மரணம் எக்ஸ்பீரியன்ஸோ பர்த் எக்ஸ்பீரியன்ஸோ யாருக்கும் கிடையாது, ஒருத்தனுக்கு கிடையாது. அப்போது ஆனால் இப்படி இருந்தால் கூட மரணம் தான் ஜீவிதத்துடைய கடைசி ஃபைனல் மாற்றம். அந்த மாற்றம் நீ அஜ்ஞானமாக இருந்து அப்புறம் இன்னொரு ஜன்மக்கு போகிறேன், சூக்ஷ்ம சரீரம் ஜீவா ட்ராவல் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம். பட் அந்த மாற்றத்தை நீ இப்படி ஒடுங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போவே அந்த மாற்றத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ அனு நீ அந்த சத் திருஷ்டி திருடனிஷ்டைவ சத் சொன்னார்ல இப்பங்க, அதில் போய் உட்கார்ந்துட்டா இப்போவே உனக்கு இம்மோர்டாலிட்டி, அமிர்தம். இப்போ இம்மோர்டாலிட்டி போஸ்ட்போன் பண்ணுறது கிடையாது. எங்கே எதுவுமே இல்லை, கைலாசத்தில் இல்லை, வைகுண்டத்தில் இல்லை, எந்த புண்ணியக்ஷேத்திரம் இல்லை, எந்த புஸ்தகத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை. இந்த விஷயம், இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்குள்ளே போய் நீ உட்கார்ந்துக்கோ, பூந்துக்கோ. உன்னுடைய ஸ்வரூபத்தில் உட்கார்ந்த அது இப்போ செய்யணும் உடனே. என்ன அடுத்த க்ஷணம் எனக்கு தெரியாது. நிஸ்வாச அவிஸ்வாச ஏவ. வெளியில் போன காற்று உள்ள வருதான்னு நம்பிக்கை இல்லை, தெரியாது உனக்கு. இப்படிப்பட்ட இந்த ஞான தனக்குள்ளே போய் தான் பூந்து உட்கார்ந்து இருக்கிற தன்னிலை தானாகவே அவனுக்காம அந்த இது அவன் ஞானி. இந்த ஜீவன் முக்தனுக்கு கட்டோபனிஷத் சொல்கிறது, இந்த மரணம் என்ன சொல்கிறது பாருங்க, மிருத்யு யஸ்ய உபசேச்சனம். இங்கிலீஷில் சொல்கிறேன், this death is like a pickle for him to eat along with the curd rice. Like upasechana means pickle, achar. ஞானிக்கு இந்த டெத்து ஒரு லைக் எ பிக்கிள். அது போட்டால் அது இட் ஆட்ஸ் த லைஃப், இட் ஆட்ஸ் த ஸ்பைஸ் டு த லைஃப். புரியுதா?
அது மிருத்யுன்னு இப்போ என்கொயரி பண்ணியாச்சு, என்கவுண்டர் பண்ணியாச்சு, புரிஞ்சுக்கிச்சாச்சு. ஐ சே தட் ஐ ஹாவ் நோ டெத் அட் ஆல். எனக்கு மரணம் என்பது இல்லவே இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு இவ்வளோ சொன்னீங்கன்னா, முதல்ல அதை பார்த்து பயப்படணும். அதான் ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. நான் இன்றைக்கி ஸ்லோகத்துக்கு போகிறான்னு இல்லைன்னு எனக்கு தெரியாது போல. விஷயம் இவ்வளோ புரிஞ்சிச்சுன்னா ஸ்லோகம் எவ்வளோ நேரம்? இப்போ இந்த மாதிரி நிஜமாக பயம் வந்து அப்புறம் பக்தி நிஷ்டை இருந்து ஈஸ்வர சரணாகதி பாவனை இருக்கிற அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உதாரணங்கள் வேணும். அங்கெல்லாம் துருதராஷ்டிரம் அதெல்லாம் சொல்லிட்டு, மார்க்கண்டேயர் அவருடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 16 வயசில் ஆயுஷ் அவ்வளோதான் போகும். அந்த நாள் கிட்ட வர 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 அவர் அப்பா சொல்லிட்டாரு. அப்போ அப்பாவும் கவலைப்பட்டுருக்காங்க. அப்பா போய் அந்த மிருத்யுஞ்சய சிவபகவான் சிவலிங்கத்தினை கட்டி பிடிச்சிக்கிட்டார். நாம் ரமணர் முதல் நாள் மதுரை திருச்சுழில் வந்து கிளம்பி போன அன்னைக்கு பண்ணது போல் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரி. அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிக்கிறதுனால புராணத்தில் சொன்னது மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் அப்புறம் சிரஞ்சீவி ஆகிட்டார், அப்படி ஆகிட்டார். யமதர்மராஜன் வந்து எடுத்துக்கும் போது சிவன் வந்து ஒரு காலுனால் ஒரு குத்திட்டு யமதர்மராஜன் தள்ளிப்போ அப்படி என்ன சொன்னார்? அது கதை அப்படி இருக்கட்டும். அதை நம்ம அங்கேருந்து டர்ன் பண்ணி என்ன மிருத்யுவே అనేది இல்லைனே ஞானத்தை அடைஞ்சு சிரஞ்சீவியாக இருக்காருன்னு சொன்ன இம்மோர்டலாக இருக்காரு அர்த்தம். அந்தந்த புராணத்தில் காணப்பட்டார். அப்புறம் அங்கே வந்தார். மகாபாரதத்தில் காட்டில் வந்து யுதிஷ்டர் கூட பேசுவார். இதெல்லாம் இருக்கட்டும். சிரஞ்சீவி என்ன? நம்ம எல்லாரும் சிரஞ்சீவிகள் தான். சிரஞ்சீவி என்ன? ஜீவிச்சுட்டே இருக்கிறோம். எப்படி? சத்ரூபேண சித்ரூபேண ஆனந்த ரூபேண பிரம்மரூபேண அகம் சர்வதா ஜீவிஷ்யாமி. பரீட்சித்து கதை எடுத்துக்கோங்க. சாபம் வந்து பயம் வந்துச்சு. ஆனால் அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால உடனே பாம்பு வந்து கடிக்க போகிறதாமா. அதனால் இப்போவே அந்த வேக்சின் இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லி இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. இதுமே ஸ்பெஷல் பாம்பாமா தக்ஷஸ் அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்னேக் பைட் வைரஸ் அது வேக்சின் பண்ண சொல்லி அப்படியெல்லாம் பண்ணார். பயந்துட்டார். ஈஸ்வர அனுகிரகத்தினால ஈஸ்வர பக்தினால கங்கை கரைக்கு போனார். அது கூட பகவானுக்கு சரணு பண்ணி இனிமே என்னதான் இருக்கணும். அதான் சொல்கிறேன், மிருத்யு பயம் வந்தால் நம்ம அப்படி பண்ணுறோமா? நமக்கு இருக்கா நிஜமா? வரல நமக்கு. கங்கை கரைக்கு போனார் அவர். நம்ம எங்கே போனோன்றீங்க? அதான் சொல்கிறேன், எங்கே போக? சத்சங்கத்துக்கு போ. சத்சங்கத்துக்கு போனால் குரு இப்படி அழகாக சொல்லிட்டுக்கப்புறம் அப்பா நிம்மதி. இல்லைன்னா உலகம் எரிச்சிட்ருக்கேன். என்ன உலகம் விஷயங்கள் வஸ்துகள் மனிதர்கள் எல்லோரும் படுத்துகிறாங்கன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியறது. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஆஸ்வாசம் நிம்மதி கடிச்சுதேன்னு ஒரு அந்த ஒரு கிராட்டிடியூட் ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. அது வரணும். அங்கே போய் உட்காரணும். அது அப்போது அது உடுவான நான் நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லாக என்னோடய சொத்தாகிற வரைக்கும் விடுவேனா? அதில் அசால்ட்டாக இருப்பேனா? கேர்லெஸ்ஸாக இருப்பேன்? இருக்க மாட்டேன். பரீட்சித்து யங் ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம ஸ்ரீ கிருஷ்ண சரணமமான்னு போனால் அந்த சரணாகதி பாவத்தினால கம்ப்ளீட் சரண்டர்னால கம்ப்ளீட் ரினன்சேஷன்னாலையும் எதிர்ச்சையா சுகதேவர் வந்தார். அவர் ஒருவாரன் யாருக்கு தெரியாது, அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. உபதேசம் எப்படி நடந்துச்சு?
உபதேசம் கடைசியில் முடிச்சு எல்லாம் ஆனதுக்கப்புறம் பாகவதத்தில் கடைசியில் என்ன, இந்த கடைசி பாகவதம் விஷயம் நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா கொரோனா டைமில் தான் நான் அந்த 12வது ஸ்கந்தம் இதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சேன். தயவு செஞ்சு கேட்டுக்குங்கோ. முடிவு எப்படி ஆயிடுத்து என்ன, எப்போதான் கேட்டது அந்த எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது. அத்தனை வருஷம் பாகவதம் சொல்லி அந்த முடிவெல்லாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதனால அதுக்கப்புறம் சுகதேவர் இவ்வளோ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த தக்ஷகன் பாம்பு வரவே இல்லை, ஒன்றும் பண்ணல, அப்படி ஆயிடுச்சு. இல்லை, அது வந்து தீட்டுறதுக்கு முன்னாடி சுகதேவர் கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? கேட்டுச்சான்னா, தன்யோஸ்மி கிருதகிருத்தியோஸ்மி பவான், உங்களுடைய கருணா கிருபா கட்டாட்சனால உங்கள் உபதேசத்தினால மரணம் என்பது எனக்கு இல்லேன்னு சத்தியத்தை நான் உணர்ந்தேன். அண்டர்லைன் பண்ணணும். சும்மா கதை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படி பாகவதம் கிருஷ்ணாஷ்டமி வரும், சீடா முழுக்கு, எவ்வளோ நாள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன். வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணார். சுகர் எந்திரிச்சு போயிட்டார். சரீரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு மரணம் இல்லாத சத்வஸ்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு டிக்ளேர் பண்ணுறார் பரீட்சித். தக்ஷணத்தில் வந்தாச்சு, அந்த சரீரத்தை குத்தியாச்சு, பஸ்மம் ஆகி போயிடுது. நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் பஸ்மம் பண்ண போகிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பண்ண வேண்டியது பண்ணு, வேலை முடிச்சுக்கோ. துருவன் கதை விஷயத்தில் கூட கடைசியாக துருவனுக்கு வயசாகி அவன் போகும்போது அங்கே ஸ்டோரியில் என்னன்னா, யமதர்மராஜனே வந்தார். யமதர்மராஜனுடைய தலைமையில் கால் வச்சு அந்த வைகுண்டத்துக்கு போகிற துருவலோகத்துக்கு போகிற விமானத்தில் ஏறி உட்கார்ந்தார்னு கதை. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு துருவலோகம் இருக்கா, நிஜமாக யமன் வந்தார், அவர் தலை குனிஞ்சார், அவர் தலைமையில் இவன் கால் வைக்கணும்னா அங்கே தத்துவார்த்தம் என்னன்னா, மிருத்யுன்னு ஜெயிச்சிட்டான். துருவலோகம்னா தன்னிஷ்டக்கு பேர் துருவலோகம். அதனால் புராண கதையில் உளுந்து போய் அதுக்கப்புறம் கேள்விகளை கேட்கக்கூடாது. எல்லா புராணங்கள் எல்லா கேள்விகள் எங்கே முடியறது? எனக்குள்ள முடியறது, சத்துலோ முடியறது, சித்துலோ முடியறது, ஆத்மலோ முடியறது. இல்லைன்னா முடியவே முடியாது. அப்போது எவ்வளோ நான் மை எஃபர்ட்ஸ் மை எவ்ரிதிங் அதுக்குள்ளே புஷ் பண்ணணும். அதுக்கு முயற்சி பிரயத்தனம் அதில் ஈடுபடணும். ஸோ இப்படி எத்தனையோ உதாரணங்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் முடிக்கிறோம் கொஞ்சம் நேரம். இப்போது ஸோ இந்த விதமாக பலது சொல்லியிருக்கேன். கடைசியாக சொல்லணும்னா, ருத்ரம் ஸ்ரீருத்ரம் படிக்கிறாங்க இல்லையா? அந்த ருத்ரத்தில் கடைசி முடியும் போது மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா, ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி பிராணானாம் கிரந்திரசோ அப்படின்னு அது கடைசியில் முடியுது. சதாசிவோம். என்ன முக்கியம்? மிருத்யவே ஸ்வாஹா. நிஜமான ஆகுதி, நிஜமான தட் யஜ்ஞ ஆகுதி அகங்கார இந்த அஜ்ஞானத்தை அதுதான் கடைசி, அதுதான் ஏகாಹುತಿ. அதுக்கு பேர் ஏகாಹುತಿ. அகங்காரத்தை அது பக்தின்னு சொல்லி கர்ம காண்டில் சொல்லு, எப்படியோ சொல்லு. அதனால தான் இங்கே அந்த மிருத்யவே ஸ்வாஹா
மிருத்யுன்னுட்டு அது சங்கர் தானே ருத்ரம் வரே. அடுத்த வாரம் இந்த பதங்கள் அர்த்தம் எடுக்கும்போது ஸ்லோகத்திலேயே மிருத்யுஞ்சயனே வார்த்தை இருக்குது. அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது எதுக்கு இங்கே கொண்டு வந்தார், வாட் இஸ் இட், இதெல்லாமே நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்லோகம் என்னன்னா, விபதோ நைவ விபதः சம்பதோ நைவ சம்பதः. நீ விபத்தனு நினைக்கிறது அசல் விபத்தே இல்லை, நீ சம்பதன்னு நினைக்கிறது அது சம்பத இல்லவே இல்லை. அப்போ என்ன சுவாமி, விஷ்ணோஹோ விபதோ விஷ்ணோ விஸ்மரணம், விஷ்ணுனி மறக்கர்தா விபத. அப்புறம் சம்பதோ நாராயண ஸ்மிருதி. சம்பத என்ன தெரியுமா, விஷ்ணு நாராயணன், நாராயண ஸ்மிருதி தான் சம்பத. அந்த நாராயணனுடைய விஸ்மரணந்தான் விபத. இப்போ இது மாற்றி சொல்லுங்க, நாராயணன் மறக்கிறதா மிருத்யு, நாராயணன் ஞாபகம் வச்சுக்கிறதா அமிர்தத்வம். நாராயணன் ஆத்மா சத்துன்னு நான் சத்தனை உணர்ந்துதா அமிர்தம். நான் சரீரம் அது இதை நினச்சிக்கிறதா மரணம். அதனால் சர்வம் மரணத்துடைய ரூபாணி. அப்படிப்பட்ட இதில் நம்ம இருக்கிறோம். எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுக்கு அழகாக இப்படிப்பட்ட ஞானிகள் நமக்கு எவ்வளோ சுலபமாக அவங்களை அனுபவித்து அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.